ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி ட்ரெஸ் மேக்கர். இது ஒரு டெய்லரக்காவோட கதை. டில்லிங்க நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் தெரியாமல் ஒரு கொலை பண்ணிடுறா. இதனால் ஊருக்காரங்களை பயந்து போய் அந்த ஊருக்கு ஓடி போயிடுறா. கட் பண்ண 25 வருஷம் கழிச்சு ஒரு டெய்லர் திரும்ப அந்த ஊருக்கு வரா. இப்போ வரைக்கும் அவளுக்கு சம்பவத்தை பற்றி பேச ஞாபகம் இல்லை. நம்ம தான் உண்மையாக வந்து கொலை பண்ணோமா இல்லை தெரியாமல் நினச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியாமல் இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஏன் திரும்ப அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இவளுக்கு என்ன நடக்குது, அது போல் டெய்லராக இருந்து இவன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. இதெல்லாம் சொல்கிற ஒரு படம் தான் தி ட்ரெஸ் மேக்கர். இது தானே தலைவி கேட் வின்ஸ்லட்டோட படம். நிறைய பேருக்கு இவங்களோட டைட்டானிக்னு தெரியும், ஆனால் இந்த படத்தில் டெய்லராக காமிச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க தி ட்ரெஸ் மேக்கருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிறது 1926. படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன்னு டில்லி காமிப்பாங்க. அவள் பார்த்தா அப்போதைக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்துருப்பா. அவள் கூடவே கிளாஸ்மேட்டாக ஸ்டீவர்ட்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு இவளுக்கு ஆகாது. அதுப்போ அந்த பையன் நிறைய பேர் புள்ளி பண்ணிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம ஹீரோ புள்ளி பண்ண வரப்ப அவள் திரும்ப அந்த பையனை கொண்டுருப்பா. இதை பார்த்து அவளுக்கு என்ன செய்ய தெரில. இது மட்டும் ஊருக்காரர்கள் தெரிஞ்சா கண்டிப்பாக அடிச்சு கொண்டுருவாங்க. என்ன செய்யலான்னு இருக்கிறப்ப அந்த ஊரில் போலீஸ்க்கு வந்துருப்பாரு. பாப்பா இதுக்கிட்ட நீங்கள் இருக்காத, இந்த ஊரோட்ட எங்கேயாவது பேருன்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ அவளை அழுதுட்டு அந்த ஊருக்கு கிளம்பி போயிருப்பா. கட் பண்ணது நடந்து 25 வருஷம் கழிச்சு பார்த்தா 1951. இப்போ நம்ம திரும்ப அந்த ஊருக்கு வந்திருக்கா. வந்தவே இப்போ ஒரு டெய்லராக வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸாக ட்ரெஸ் மேக்கரு. ஸோ அவளோட வீட்டுக்கு போகிறப்ப அவளை பார்க்க ஒரு போலீஸ் வராரு. இவர் பேர் சர்ஜன் ஃபாரட். இவர் தான் சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்சிருப்பாரு. ரொம்ப வருஷம் நம்ம ஹீரோ பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏ டில்லி, நீ அது உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆளே மாறி போட்டியே, இப்போ எப்படி கேட்குறப்ப நல்லா தான் இருக்கேன். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, இன்னும் இங்கே இருக்கலாம் கேட்குறப்ப ஆமாம் உங்கள் அம்மா சேஃபாக தான் இருக்காங்க, ஆனால் பெருசாக வீடு விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, நீ வேணா பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து வீட்டுக்கு போகிறா. பார்த்தா வீடு குப்பை காடாட்டம் இருக்குது. எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படி போட்டது போட்டபடி இருக்கும். இவ்வளோ சரி மெதுவாக அவங்க அம்மா பார்க்க போவா. பார்த்தா அவங்க அம்மா வயசாகி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில. அந்தளவுக்கு குளிக்காமல் அழுக்கா இருந்துட்டு இருக்கோம். இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவ போய் அம்மான்னு கூப்பிட்றப்ப அந்த அம்மா கொஞ்சம் ஞாபகம் முடிக்குது. சொல்லப்போனால் அவங்க நம்ம ஹீனே மறந்துட்டாங்க. அம்மா நீ யார் பாப்பா, எதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்துருக்குன்னு கேட்குறப்ப அம்மா நான் யாரும் தெரியலையா, நான் தான் டில்லி, உனக்கு எதுவும் ஞாபகம் கேட்குறப்ப ஓ எனக்கு பொண்ணுல இருந்திருக்கா, எனக்கு எதுவுமே தெரிலன்னு அந்த அம்மா கேஷில் இருப்பாங்க. இது பார்த்து ஹீன் கஷ்டமாக இருக்கும். சரிம்மா நான் வந்துட்டல, இதுக்கு எது கவலைப்படாதுன்னு அந்த மொத்த வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. பாத் டப்லாம் தண்ணி ஊற்றி அவங்க அம்மா குளிக்கலாம் பாப்பா. பட் அவங்க அம்மா குளிக்கிறது பிடிக்காது. ஏ கொலகாரி வந்திருக்கா, எனக்கு கொலை பார்க்குறேன் கத்துறப்ப அந்த ஊருக்காரங்களுக்கு கேட்கும். சொல்லப்போனால் அந்த ஊரில் மொத்தமாக ஒரு 10 வீடு தான் இருக்கும். எல்லாருக்குமே நம்ம மீன் திரும்பிட்டாங்க விஷயம் தெரிய வந்திருக்கோம். ஹே அந்த பொண்ணு அது, அவள் தான் ஒரு கொலகாரி ஆச்சு, அவர் சாவு முடிச்ச பொண்ணு, அவளுக்கு ராசி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம இன்னும் தப்பு பேசிட்டு இருப்பாங்க. பட் நம்ம நல்லா கண்டுக்க மாட்டா, அவளோட கேஷுவலாக இருப்பா. சரி அவங்க அம்மா பார்த்து அம்மா உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நான் ஸ்டீவர்ட்டை கொண்டல, அதை பற்றி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சதுக்காக தான் திரும்ப அந்த ஊருக்கு வந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கு எங்கள் பொண்ணை ஞாபகம் இல்லையே, எதுவுமே தெரியல அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இவளுக்கு கண்டுக்காமல் இருப்பா. கட் பண்ண அப்படியே இந்த ஊருக்கு ஒரு பொண்ணை வைப்பாங்க. இவ பேர் வாயில் நுழையாது, அதெல்லாம் மேலே வச்சுக்கோம். இவ பார்த்தா மல்லிகைக்கல்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அதே ஊரில் வில்லியம்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் மேலே இந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணா இருக்கும். எப்படியாவது அவங்கள்ட்ட லவ் சொல்லாமா, லவ் சொன்னால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவானா, இந்த மாதிரி வச்சுட்டு இருப்பா. அப்போ தான் கரெக்டாக ஊருக்காரங்களுக்கு பேசிட்டு மாதிரி இருக்கும். ஹே எல்லாரும் இங்கே வாங்கப்பா, அந்த பொண்ணு திரும்ப வந்தான்னு சொல்கிறப்ப மொத்த ஊரே வந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா ஊருக்கு கொஞ்சம் ஓரமாக தான் மீனோட வீடு இருக்கும். நான் இங்கே வந்துட்டேன்னு காட்டுறதுக்காக அவள் நெருப்பாத்த வச்சுருப்பா. அவளோட கேஷில் உட்காந்து டெலிவரி பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்து மொத்த ஊருக்கு நம்ம மீன் பிடிக்காம தான் இருக்கும். பார்த்தா அதே ஊரில் இவான் ஒருத்தர் இருப்பார். இவர் அந்த ஊரோட கவுன்சிலரு. அவருமே அதை பார்த்து அவருக்கு சம கடுப்பாக இருக்கும். இதெல்லாம் ஏன்னு போப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ண அடுத்த நாள் இந்த ஊரில் ஒரு ரக்பி மேட்ச் போயிட்டுருக்கோம். இவங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு தான் மேட்ச் போயிட்டுருக்கோம். ரெட் டீம் ப்ளூ டீம் சொல்லி 2 டீம் ஆடிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோ அங்கே வந்திருப்பா. நம்ம ஹீரோனை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பா. அதுவாக அவள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குமா. மொத்த ஊருமே நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா அதே மேட்ச்சில் டெடின்னு ஒரு பையன் இருப்பான். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவனுமே வரைக்கும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். ஆனால் பிரேக் டைமில் போய் ஹீரோனை பார்த்து ஹே நீ எதுக்கு இதுவும் ட்ரெஸ்லாம் போட்டு வர, ஆக்சுவலாக நாங்கள் ரெட் டீமா, நீ ரெட்டில் ட்ரெஸ் போட்டிருக்கல, அதனால் மேட்ச்சில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குது, நீ போய் வேறு ட்ரெஸ் மாற்றுவான்னு சொல்கிறப்ப இவள் ட்ரெஸ் மாற்ற போகிறா. அடுத்து பார்த்தா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வருவா. அப்போ அங்கேயே பார்த்தா நம்ம மேனா இருப்பா. ஆக்சுவலாக மேனாவும் ஹீரோன்னு சின்ன வயசில் ஒன்றா தான் பிடிச்சிருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆனா பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஆனா பார்த்தா ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாமல் பார்க்குற ஒரு மாதிரி இருப்பாளா. இவ்வளோ ஆனா பார்த்து ஏண்டி உனக்கு என்னாச்சு, இதெல்லாம் நீ போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸா, இப்படிலாம் இந்த பையன் உனக்கு பிடிக்கும், கண்டிப்பாக எவனும் லவ் பண்ண மாட்டான்னு சொல்கிறப்ப இது பார்த்து இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னது ட்ரெஸ்ஸு மாற்ற ஒருத்தவங்க அழகே மாறுமா, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது, ட்ரெஸ்னால ஒருத்தர் அட்ராக்ட் பண்ண முடியுமா கேட்குறப்ப அவ்வளோதானே வேணாப்பா பாருன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை போட்டு கிரவுண்டு கிட்ட போகிறா. லைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை மெதுவாக கழட்டிகிட்டே இருப்பா. பார்த்தா க்ளவுஸை கழட்டுறது, அவள் ட்ரெஸ் மேலே டாப்ஸாக இருக்குங்களே அதெல்லாம் கழட்டிட்டு இருப்பா. இதை பார்த்து மொத்த ஊருமே நம்ம மீன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபுட்பால் மேட்ச் விளையாட்டு இருப்பாங்களே ஆப்போசிட் ஊருக்காரங்க வரைக்கும் நம்ம மீன் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ ஹாப்பியாக இருக்கும்.
இதான் சான்ஸ்னு அவங்க கோல் பிடிச்சி வச்சிருவாங்க. பார்த்தா கடைசியில் இவங்க தான் ஜெயிச்சிருக்கோம். இதை பார்த்து அந்த ஆனாங்கிற பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கும். கட் பண்ண அன்னைக்கு ஈவினிங் மேட்ச்சில் முடிஞ்சு நம்மீன் அவங்க அம்மா பார்க்க போவா. அவங்க அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இதே ஊரில் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. நம்மீன் இத்தனை வருஷம் அவங்க அம்மா விட்டு போயிருப்பாள். அப்படியே இவங்க தான் அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு சாப்பிட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு சொல்லி நம்மீன் கூட்டிருப்பா. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமை பார்ப்பா. அது ஆக்சுவலி ஒரு ஸ்கூலு. சின்ன வயசில் இங்கே தான் ஸ்டீவனுங்கிற போய் இறந்து போயிருப்பான். இதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். அம்மா நீங்கள் கூட பேசிட்டு நாங்கள் போய் பார்த்துறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவா. அப்போ தான் இப்போ என்ன நடந்துச்சுக்கான தெளிவாக வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்போ அவள் ஸ்கூல் ஆண்டுட்டு இருப்பா. இவங்க கூட மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதை பேனல் ஊற்றி இருப்பாள். அவளும் இன்னொரு பொண்ணு இருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தா பசங்களாம் பேஸ்பால் ஆண்டுட்டு இருப்பாங்களா. அப்போ பந்து அடிச்சு கரெக்டாக இந்த கேர்ள்ஸ் கிட்ட விடும். அதில் ஒரு பொண்ணு அந்த பந்து எடுத்து பந்து தூக்கி போட்டுருவா. பட் என்னமோ நம்ம ஹீரோ பந்து தூக்கி போட்ட மாதிரி ஸ்டீவர்ட் இந்த டில்லி இருக்கால இவ தான் பந்து தூக்கி போட்டா நீ என்னன்னு கேளுன்னு சொல்லி அந்த பொண்ணுல ஓடி போயிடும். இதை பார்த்து ஸ்டீவர்ட் செம கடுப்பாயிரும். ஏன் பந்துட்டு தூக்கி பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் பிடிக்க வந்திருப்பான். பட் பார்த்தா நம்ம மீன் பயந்து போய் அவங்க சின்ன காத்தாடி மாதிரி இருக்கும். அதில் ஒழிஞ்சுக்குவா. கொண்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்பா. பசங்க இருக்குமா தெரில. கீழே பார்த்து ஆனாவும் நின்றுட்டு இருப்பா. ஏன்னா அந்த பசங்க எதுவும் இருக்காங்களா சொல்லின்னு கேட்டால் ஆனை கண்டுக்க மாட்டா. அவப்படம் கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம மீன் ரொம்ப பயமாக இருக்கும். சேர்னு அவளும் மெதுவாக அந்த இடத்துல கீழே இறங்குவா. பார்த்தா கீழே ஸ்டீவ் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த பொண்ணு வாயை பற்றி ஏண்டி என்ன தைரியம் வந்து தூக்கி போட்டிருப்ப மவளே செத்தடி இன்னைக்கு நடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வாயை பார்த்துருப்பான். அது வரைக்கும் தான் நம்ம மீன் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இவ தான் அந்த பையனை கொண்டாளா இதை பற்றி எதுவும் ஞாபகமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தே இருப்பா. இந்த நைட் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட வீட்டு போயிடுவா. அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருப்பா. எங்கள் அம்மா நிறைய கேள்வி கேட்டு இருப்பா. சொல்லப்போனால் அவங்க அம்மாவுக்கு எல்லா விஷயம் ஞாபகம் இருக்கும். ஆனால் வேணுக்குன்னு நம்ம இங்கிட்ட மறைக்க மாதிரி இருக்கு. அம்மா உண்மையை சொல்லு உனக்கு ஞாபகம் வந்துல இல்லை வேணும்னு நினச்சிட்டு இருக்க உண்மையை சொல்லு கேட்குறப்ப அந்த மாதிரி சொல்லாமல் இருப்பாங்க. லைட்டாக எடுத்துக்கிட்டு சின்ன சண்டை வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக இப்போ நம்ம மீனை பார்க்குறக்க ஆனாங்க வருவா. டில்லி நீ காலைல பண்ண நான் பார்த்தேன். பசங்களுக்கு அழகு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர சாட்டர்டே இந்த ஊரில் ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் வருவாங்க. எனக்கு இந்த ஊரில் இருக்கிற வில்லியம்னு ஒரு பையன் பிடிச்சிருக்கு. எப்படியா அந்த பையனோட ப்ரொப்போஸ் பண்ண ஆசைப்பட்றேன். அதுக்காக நீ உங்கள் ட்ரெஸ் ரெடி பண்ணி தெரியா ப்ளீஸ் நீ கெஞ்சி கேட்குறப்ப ஓ ட்ரெஸ்ஸா சரி ட்ரெஸ் பண்ணி கொடுத்தா நீ என்ன பண்ணுவீங்கப்பா அதிகபட்சம் என்னால் என்ன பண்ண முடியும் வேணா ஒரு வாரத்துக்கு மடிச்சாமல் ஃப்ரீயாக வாங்கிக்கோ இதுதான் என்னால் பண்ண முடியும்னு சொல்கிறப்ப சேச்சா எனக்கு அதான் தேவை கிடையாது. அன்னைக்கு ஸ்டீவர்ட் இறந்தப்ப நீ தான் அங்கே இருந்த. அப்போ அங்கே நடந்தது நீ எதுவும் பார்த்தியா நான் தான் ஸ்டீவர்ட்டை கொண்டு நான் கேட்குறப்ப அவளுக்கு எதுனா இருக்காது. அன்னைக்கு நான் தான் அங்கேருந்து போயிட்டேனே சொல்லப்போனால் நீ உனக்கு போட்டு விட்டது நான் தான். ஸ்டீவர்ட் அங்கேருந்து சுற்றிட்டு இருந்தான். நீ எங்கே இருக்குன்னு கேட்டான். நான் தான் நீ காத்திருக்கு மலைக்குன்னு போட்டு கொடுத்தேன். சாரிப்பா என்னை மன்னிச்சிரு. எல்லாமே ஏன் தப்பு தான் சொல்கிறப்ப இதை பற்றி ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி இப்போ அதை பேசி என்ன பண்ண நீ கேட்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணி தரேன்னு அந்த பொண்ணுக்கா ட்ரெஸ் பண்ணி தரதா இருக்கா. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோன்னு டெட்டியை காமிப்பாங்க. அவன் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக இருக்கான். அந்த ஊர்லேயே பார்த்தா தானி கடங்கு இருக்கும். அது ஒரு பெரிய டேங்க் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக தானியத்தில் கொட்டி அங்கே சில லீலாக இருக்கும். இவன் அந்த டேங்க் மேலே ஏறி சமையல் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸில் ஹீரோவை பார்த்து டே மச்சான் இதுக்குள்ளே குதிச்சா நம்மளோட உள்ளே முடிகிறோமா கண்டிப்பாக மூச்சு மட்டும் இறந்துடும் சொல்கிறப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வேணா கூச்சு காட்டோன்னு சொல்லி நம்மளால கூச்சிட்டு இருக்கான். நல்ல வேலை அவனுக்கு இதாகலை. நல்லா ஜாலியாக குடிச்சு முடிச்சுட்டு அங்கேயே படுத்துங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வீழ்ச்சி தள்ளி கொண்டு போயிட்டுருப்பா. தள்ளுறதுக்கு லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக அப்போ தான் நம்ம டெட்டி அங்கே வருவான். சொல்லப்போனால் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருந்துருக்கும். அந்த மேட்ச்சில் மீங்கிட்ட பேசணும்னு நினச்சிருப்பான். இப்போ அந்த அம்மாவை பார்த்து நீ எது கஷ்டப்படுற என்கிட்ட வண்டி இருக்குன்னு மாட்டுள்ள உட்கார வச்சிருவான். சரி நம்ம மீனை பார்த்து வர சாட்டர்டே ஒரு பார்ட்டி இருக்குல்ல அந்த பார்ட்டி நீ வரியா நானும் அந்த பார்ட்டில் இருப்பேன்னு சொல்கிறப்ப நான் மீன்காரன் பிடிக்காது. சாரிங்க நான் பிஸியாக இருப்பேன் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அவள் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பா. பட் நம்ம ஹீரோக்கு அவளை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ண ஆசையாக இருக்கும். நம்ம ஏன்னா அவங்க அம்மா கூப்பிட்டு எப்படி வீட்டுக்கு வந்துடுவா. அப்போ அவளை பார்க்கறதுக்கு அந்த போலீஸ்காரங்க வருவார். வரப்பே பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸை கொண்டு வருவார். அது ஃபுல்லாக பார்த்து லேடிஸோட துணியாக இருக்கும். அந்த துணியெல்லாம் காமிச்சு டில்லி பார்த்தியா இது எவ்வளோ அழகாக இருக்குது இது போட்டால் அவள் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வைப்பார். அப்போ அந்த போலீஸ் பற்றி தெரிய வருது. ஆக்சுவலாக அவர் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர். இப்போ ஒரு ஆணாக இருக்கான்னு வச்சுக்கோ அவருக்கு பெண்கள் துணி மட்டும் சில ஆசைகளாக இருக்கும். அதுக்காக நம்ம துள்ளி கொண்டு வந்துருப்பாரா. இது பார்த்து நம்மளுக்கு அப்போ தான் புரியுது. சரி நான் அப்படியே அந்த போலீஸ்கிட்ட பேச ஆரம்பிப்பா. ஏன்னா இவரும் அந்த சம்பவம் நடந்தப்ப நம்ம ஹீரோ அந்த ஊரில் அனுப்பிச்சிருப்பாரு. ஆனால் அவரை பார்த்து சார் அன்றைக்கி என்னாச்சு எனக்கு எதுவுமே பேச ஞாபகம் இல்லை நீங்கள் தான் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியாதம்மா நீ அந்த பையனை கொலை பண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு இவான் கோவமாயிட்டாரு. ஆக்சுவலி இவான்ங்கிறது ஸ்டீவனோட அப்பா. நம்ம கூட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ஜன்னல்கிட்ட இருந்து நம்ம மீனோட பார்த்துருப்பார்ல அவர் அந்த ஊரோட கவுன்சிலரு அந்த பையனோட அப்பா. அவருக்கு இது கேட்டு செம்ம கடுப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த பொண்ணு இந்த ஊரில் இருக்கக்கூடாது இந்த ஊருக்கு அடிச்சுன்னு சொல்லி இந்த போலீஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அது போய் இந்த போலீஸை பற்றியுமே ஒரு தெரிய வந்திருக்கும். இவர் தான் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர் ஆச்சு. இவரை பற்றி இந்த கவுன்சிலர் நல்லாவே தெரியும். இவர் கேன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் மட்டும் தொட்டலாம் பார்த்துருப்பாரு. இதனால் அந்த போலீஸ்க்கு என்ன தெரில வேற வழி இல்லாமல் சின்ன வயசில் நம்ம வந்து ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் இப்போ நம்ம வீங்கிட்டு சொல்கிறப்ப அதை கேட்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவர் எதுக்கு இந்த ஊருக்கு அனுப்பணும்? அவர் பணம் நான் கொண்டு வந்தா அவருக்கு எவ்வளோ கோவம் இருந்திருக்கும். எதுக்கு நீங்கள் அனுப்ப சொன்னதுன்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் புரியாமல் இருக்கு. சரி நான் அப்படியே அவளை வீட்டில் படுத்துங்கிறா. கட் பண்ண அடுத்து சாட்டர்டே வரும். அதான் அந்த ஊரில் ஒரு பார்ட்டி இருக்கிறதா இருந்துச்சு. அந்த பார்ட்டி நடந்து இல்லை ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பார்ட்டிக்கு ஆனா வருவா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆனா டோட்டலாக மாற்றிருப்பா. அவள் கிளாஸில் ரிமூவ் பண்ணி செம்ம ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருப்பா. பார்க்குற எல்லாருக்குமே ஆனா பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டேய் இது நம்ம ஆனாவாடா, இவ்வளோ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய்ப்புன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த வில்லியமு சொல்லப்போனால் இவ்வளோ நாள் அந்த பொண்ணு தேவைன்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு இந்த பொண்ணு பிடிச்சி போச்சு. ஆனா நீ அது உன்னை இந்த மாதிரி நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஆனாட்ட பேச ஆரம்பிப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த பார்ட்டி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் பார்த்து ரொம்ப அப்செட்டாக இருப்பா. அதான் அன்றைக்கி கூட சாட்டர்டே நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பானே. சரி அவனை பார்க்க போப்பேன்னு சொல்லி ஹீரோட வீட்டுக்கு போயிருப்பா. ஹீரோக்கு அவளை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹே என்ன வரமாட்டேன் நீ இப்போ நான் வந்துருக்குன்னு கேட்டால் நான் பார்ட்டி தரமாட்டேன்னு சொன்னேன், படத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னலையே. நம்ம என்ன படத்துக்கு போகலாமல் கேட்குறப்ப அதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருக்கும். 3 பேர் நல்லா ஜாலியாக படத்துக்கு போவாங்க. சொல்லப்போனால் போக நம்ம ஹீரோனுக்கு இந்த டெடி மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கு. அதுப்போ அந்த டெடி நம்ம நல்லா பார்த்துக்கிறான். முக்கியமாக அவங்க அம்மாட்ட எல்லா கிட்டேயும் கேஷுவலாக பண்ணிட்டு இருக்கானா. இதனால் நம்ம ஹீனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போச்சு. 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு லவ் அடிச்சு பழந்துட்டுருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் ஊருக்கு நிறைய பேர் நம்ம மீன் பக்கம் வந்துருப்பாங்க. ஏமா நிதன் டில்லி அப்புறம் தான் ஆனாங்கிற பொண்ணியே அப்படி மாற்றிட்டியே. இந்தாம்மா இது எங்கள் துணி தான், நீ எப்படி தப்பெல்லாம் தெரியாது, சமயம் தச்சு மட்டும் கொடுத்துரு, நாங்கள் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீன் பக்கம் வந்துருப்பாங்க. இதனால் மீனோட பிஸ்னஸ் வேற உள்ள போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த ஊரில் இருக்கிற கவுன்சிலர் பார்த்து இருப்பார். அவருக்கு என்னன்னு தெரில, நம்ம மீனோட கோவத்தை இருக்குது. என்ன பிஸ்னஸ் நல்லா போகுது இவ்வளோ ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு வேற ஊர்லேருந்து ஒரு பொண்ணு இருக்காரு. பார்த்தா இவ்வளோ மாதிரி ஃபேமஸாக டெய்லர் தான். நம்ம ஹீரோனுக்கு ஆப்போசிட்டாக கடை போட சொல்கிறப்ப அவளும் கடையை போடுறா. ஸ்டார்டிங்கும் 2-3 பேர் அந்த கடைக்கு வராங்க. பட் அவங்களுக்கும் துணி தைக்கிற பிடிக்கவே இல்லை. இவனை மாசமாக தைக்கிறா. அதுக்கு நம்ம டில்லியே போகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் டில்லி பக்கம் போகிறாங்க. ஸோ புதுசாக அந்த பொண்ணுக்கு அவள் பிஸ்னஸை ஒதுக்கிச்சு. இதை பார்த்து செம கடுப்பாயிரும். ஸ்ட்ரெயிட்டாக அந்த கவுன்சிலரை பார்த்து, சார் நீங்கள் சொன்னீங்க தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன், ஆனால் பார்த்தா ஒரு வேலையும் கடைக்கு வரது இல்லை, எல்லாருமே டில்லியே தான் பார்க்க போகிறாங்க, என் பிஸ்னஸ் படுத்துக்கிச்சு, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் சொல்கிறப்ப சரிம்மா நீ இதை கவலைப்படாத வா நம்ம ஒன்றா இருப்போன்னு அந்த பொண்ணு ஒன்றா வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பக்கத்து ரூமில் தான் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம புதுசு நம்மளாம் பிடிக்கல போல, நம்ம பார்க்க அட்ராக்டிவ் இல்லை, அதனால் நம்மளை விட்டுட்டு இந்த பொண்ணோட பழகம் நினச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து லைட்டாக உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஆனா வைப்பாங்க. பார்த்தா வாழ்க்கை மாதிரி போயிருந்திருக்கும். வில்லியமுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி வந்திருக்குமே. பார்த்தா அடுத்த மாதம் கல்யாணம் நடக்கதான் இருக்குது. அதுக்காக நம்ம மீனை பார்க்க வந்திருப்பா. நம்ம இங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவா. அதுப்போ வில்லியம் இருக்கானே, அவனுக்கு கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் வில்லியம் ஒரு வேலைச்சும் வெளியூர் போகிறதா இருக்குது. ஆனால் அவருக்கு ட்ரெஸ் எடுத்து பண்ணணுமே. வில்லியமும் டெட்டியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நீ வந்து டெட்டி அளவெடுத்து அது மாதிரி தச்சு வச்சிரு, கண்டிப்பாக வில்லியமுக்கு அது பிடிக்குன்னு சொல்லி ஆனால் வில்லியம் வந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோன்னு சரின்னு இருப்பா. பார்த்தா டெட்டியை வீட்டுக்கு கூட்டு வந்து அவன் அளந்துட்டு இருப்பா. இவளுக்கு அவளுக்கு வந்து லவ் ஓடிட்டுருக்கு. அது அப்படியே அடுத்த இடத்துக்கு போகும். 2 பேரும் ஃபிசிக்கல் ஒன்றா இருப்பாங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் நம்ம ஹீனை பார்க்குறக்கு அந்த மேரிகோல்டு வருவாங்க. அதுதான் அந்த கவுன்சிலரோட ஒய்ஃபு. இவங்களுக்கு தான் நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாதிரி இன்சிக்கராக இருக்காங்களே. அதனால ஹீனை பார்க்க வந்துருப்பாங்க. பாப்பா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அட்ராக்ட் பண்ணி ஆகணும், அவருக்கு போக போக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டு இருக்கு, அவருக்கு பிடிக்கிற மாதிரி நான் அழகாக மாறணும், அதுக்கு எதுவுமே ட்ரெஸ் பண்ண தருமான்னு கேட்குறப்ப தாராளம் பண்ணலாம், உங்கள் அளவு மட்டும் தாங்கன்னு அவங்க அளவு எடுத்துகிட்டு இருப்பா. அப்போ தான் தெரிய வருது ஆக்சுவலி இவங்க தான் ஸ்டீவர்ட்டோட அம்மா. ஆனால் அந்த விஷயம் நம்ம ஹீன் தெரியாது. அவள் நடந்துட்டு இருப்பா. அப்போ அவங்க கூட பேச்சு வார்த்தையில் எனக்கு ஒரு பையன் இருந்தாம்மா, அவன் பேர் ஸ்டீவர்ட்டு, சின்ன வயசில் இறந்து போயிட்டான், உனக்கு ஒன்று திரும்பன்னு கேட்குறப்ப இதை பார்த்து மீன் ஒரு மாதிரி இருக்கும். எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பா. சே அவன் ஆயுஸ் சின்ன வயசில் போயிருச்சு, தெரியாம மரத்துலேருந்து கீழ் விழுந்து மடல் அடிபட்டு இறந்து போயிட்டான். இந்த மாதிரி சின்ன வயசு சாவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறப்ப இது கேட்டு இழுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது ஸ்டீவர்ட் மரத்துலேருந்து கீழ் இறந்து போனானா, இது என்ன புது கதையாக இருக்குது, சின்ன வயசில் நம்ம தானே அந்த பையனை கொண்டு வந்து சொன்னாங்க, இது என்ன புதுசாக சொல்கிறாங்கன்னு அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்போனா ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த போலீஸ்காரர் நம்மள்ட்ட மறைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் உண்மை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த போலீஸை பார்க்க போவா. அவருக்கு தான் பொண்ணுங்க போகிற ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே. அதனால் நம்ம ஹீரோயின் ஒரு கவுன் ரெடி பண்ணிட்டு போகிறா. அதை கொண்டு போய் அந்த போலீஸ்கார்ட்ட காமிக்கிறப்ப அதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹே இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே, ப்ளீஸ் நீ எனக்காக தரேன் கேட்குறப்ப கண்டிப்பாக தரேன், ஆனால் நீங்கள் அதுக்காக ஒரு விஷயம் பண்ணிடணுமே, நீங்களும் அந்த கவுன்சிலர் சேர்ந்து என்கிட்ட ஏமாத்துற மாதிரி இருக்கு, உண்மை சொல்லுங்கள், ஸ்டீவர்ட்டோட குழந்தை என்னதாச்சு எதையாவது சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவருக்கு என்ன தெரில. வேற வழி இல்லாமல் ஒரு ஃபைல் மட்டும் தராரு. அந்த ஃபைல் எடுத்து நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் படிச்சு ஸ்கூலுக்கு போகிறா. அங்கே பார்த்து டீச்சர் இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் அந்த கொலையை பார்த்து விட்னஸு. சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டீவர்ட் கூட சண்டை போட்டிருப்பாள். அப்போ இவ தான் அந்த பையனை கொண்டதா இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க. அதான் ரிப்போர்ட்டில் வந்துருக்கோம். அதை காமிச்சு மேடம் இந்த ரிப்போர்ட் நீங்கள் என்ன சொல்லிக்கின்னு தெரியுதா, நானும் அந்த பையனை தான் விளாண்டுட்டு இருந்தேம்மா, ஆனால் திடீர்னு நான் கோவப்பட்டு செங்கல் எடுத்து இந்த பையன் மண்டல அடிச்சிட்டேன்னா அவன் கழுத்து உடஞ்சி அவன் அங்கேயே இறந்து போட்டா சொல்லியிருக்கீங்க,
உண்மையை சொல்லுங்க, அதான் நடந்துச்சா? எனக்கு அப்போதைக்கு 10 வயசு தான். அந்த வயசில் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையை சொல்லுங்க மாட்டுறப்ப அந்த லேடி பயந்து போயிடும். சாரிம்மா, நான் போய் சொன்னேன். சொல்லப்போனால் நீங்கள் சண்டை போட்டிங்களே, அப்போ அந்த இடத்துல இல்லவே இல்லை. சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. சேர்ந்து வெளியே வந்து பார்த்தப்ப உன் பக்கத்தில் அந்த பையன் இருந்தான். பார்த்தா இறந்து போய் அவங்க கழுத்து உடஞ்சிருந்துச்சு. நீ இப்பாட்டு அழுதுட்டு அங்கே நின்றுட்டு இருந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தான் அந்த பையனை கொண்டு அர்த்தம். இதை போய் ஷெட்டை கவுன்சிலர் கிட்ட சொன்னேன். அதை பார்த்து கோவம் ஆயிடுச்சு. நீ ஏதாவது ஒரு பையனை கொண்டு சாட்சி சொல்ல சொன்னார். அப்படி சாட்சி சொல்லலைன்னா என் டீச்சர் எடுத்து தூக்கிறேன்னு சொன்னார். அதான் பயந்து போய் நான் சாட்சி சொன்னேன். மற்றபடி நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு கோவம் வருது. என்னது, ஃபேக்காக சாட்சி சொல்ல சொன்னாரா? இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும்? ஃபஸ்ட்டு போலீஸை மிரட்டி இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்காரு. அடுத்து டீச்சரை மிரட்டி போய் சாட்சி வாங்கியிருக்காரு. இவ்வளோ விஷயம் இருக்குமான்னு நம்ம அதை பற்றி வச்சுட்டு இருக்கா? அதே நேரத்தில் இந்த பக்கம் ஒரு மேரேஜ் போயிட்டுருக்கோம். அதான் நம்ம ஆனாவும் வில்லியம் கல்யாணம் பண்ணிக்கு வந்தாங்களே, அவங்களோட ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கோம். பார்த்தா அந்த ஊரோட கவுன்சிலரு, அவரோட ஒய்ஃபு, நம்ம ஹீரோ எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. அப்போ அந்த டீச்சர் இருந்துச்சுல, அது நைஸாக அந்த கல்யாணத்துக்கு போய் அந்த கவுன்சிலரோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்கள்ட்ட போட்டு வச்சிரும். மேடம், நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க. சின்ன வயசில் அவங்க பையன் மரத்துலேருந்து கீழே சாகலை. அவனை ஒரு பொண்ணு கொண்டுட்டா. வேறு யாரும் இல்லை, இந்த ஊர் டெய்லர் வந்திருக்கால அந்த பொண்ணு தான். சின்ன வயசில் அவள் பாட்டு அவங்க பையனை கொண்டு ஊருக்கு ஓடி போயிட்டா. இப்போ திரும்ப வந்திருக்கா. நீங்கள் இப்போ என்னென்னு கேளுங்க சொல்கிறப்ப இதை கேட்டு நமக்கு செம கடுப்பாயிரும். வேகமாக அந்த ஃபங்க்ஷன் போயிட்டுருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அதே ஃபங்க்ஷன் வந்திருப்பா. போலீஸை பார்த்து, யோ இங்கே என்ன நடக்குது? அந்த லேடி பொய் சொல்லியிருக்கங்க. அதை கேட்டு நீயும் என்னை தூட்டு அனுப்பியிருக்க. என்னதான் நடக்குதுன்னு கேட்குறப்ப, இங்கே பாருமா, நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதை கேட்டால் கஷ்டமாக தான் இருக்கும். நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்கிறப்ப, இல்லை நான் அமைதியாக இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுன்சிலர் தான். இவன் யார் ஊருட்டு அனுப்புறதுக்கு? இவன் மண்டையை புடப்புறன்னு இருக்கிறப்ப, இங்கே பாரு, அவருக்கு ஒன்று ஊருட்டு அனுப்புறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் தான் அப்பான்னு சொல்லுவாரா? இது கேட்டு நம்ம இன்னைக்கு சமசாக்கா இருக்குது. என்னது, இவர் அப்பாவா? என்ன சொல்கிறீங்க கேட்குறப்ப கரெக்டாக நம்ம அங்கே வந்துடும். ஏண்டி நீ ஏடி என் பையனை கொன்ன? என் பையனை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் கத்த ஆரம்பிச்சிருவா. இவன் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடாது, இங்கேருந்து போப்போன்னு கத்துறப்ப நமக்கு ஒன்றும் புரியல. அவள் கையில் ரிப்போர்ட்லாம் காமிச்சு, இங்கே பாருங்க, நான் அவனு ஸ்டீவோட்ட கொண்டல, இதெல்லாம் பொய் கேஸு. நான் சொல்கிறது நம்புங்கன்னு சொல்கிறப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாரும் மீன் திட்டுறப்ப அதை பார்த்து அவளுக்கு கஷ்டமாயிரும். சின்னதாக அந்த இடத்துல சண்டே ஆரம்பிச்சிடும். ஹீரோ தான் ஹீரோன் சப்போர்ட் அங்கே இருப்பான். தென் ஹீரோ அழுது அங்கேருந்து போகிறப்ப இவனு பின்னாடி வருவான். அப்போ ஹீரோ கூடவே ஒரு மணலில் பாதிக்கப்பட்ட பையன் இருப்பான். அவள் எல்லாரையும் பார்த்து, ஆமாம் டில்லி சொல்கிறது உண்மை தான், அவள் ஒன்றும் கொலை பண்ணவே இல்லை, நான் பார்த்து சொல்கிறப்ப அங்கே யாருக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக அவன் தான் ஒரு மணலில் பாதிக்கப்பட்டவனாச்சே, அவன் சொல்கிறதாரு கேட்க மாட்டாங்க. இதை பற்றி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் ஹீரோனை பார்த்து, உனக்கு என்ன அந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே, என் கூட வான்னு அந்த கொலை நடந்துச்சுல அந்த இடத்துக்கு கூட்டி போவான். நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு, இங்கே தான் சம்பவம் நடந்துச்சு, உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ யோசிப்பாட்டே இருக்கா? அன்றைக்கி நான் பாட்டு தனியாக இருந்தேன். அப்போ ஸ்டீவோடைய வாயை பற்றி என்னை பயமுறுத்தினா, நீ இங்கே நில்லு, நீ இங்கேருந்து நகர்ந்தீங்கன்னா உங்கள் அம்மா கொண்டுன்னு வரட்டினா. நானும் பயந்து போய் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு பின்னாடி போய் என் மேலே முட்டை வந்தான். நான் ஜஸ்ட் ஸ்லைட்டை வளர்க்கிட்டேன். கரெக்டாக செவுத்தில் மண்டை அடித்து அவன் கழுத்து நொறுங்கிருச்சு. அந்த இடத்துல விழுந்து அவள் அப்பயே இறந்து போயிட்டான். பக்கத்தில் இருந்து பார்த்தது ஒரே ஒரு பையன் தான், அந்த மணலை பதிப்போட பையன். எனக்கு எல்லாமே இப்போ தான் ஞாபகம் சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். பார்த்தியா, நீ ஒன்றும் ஒன்று கொள்ளலை, இது அதுவும் நடந்த விஷயம் தான். இதை பற்றி நினைக்காதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்மளுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஹீரோனை கூப்பிட்டா வீட்டுக்கு போயிடுவான். ரெண்டுத்துக்கு நடுவில் சின்னதாக ரொமான்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன, அமுக்கு டுமுக்கு கமல் டுமல் தான். எல்லாம் முடிஞ்சோன்னு ஹீரோனை கூப்பிட்டு தானே கிடங்கு இருக்குல்ல அந்த இடத்துக்கு போவான். சும்மா அங்கே படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனை பார்த்து, ஹே எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசையாக இருக்குது, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்குறப்ப நான் மீன் அப்போதைக்கு வேணாம் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் மீன் ராசி இல்லாதவ. இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு ஏதோ அவனோட பயந்துட்டே இருக்கு. இது அவங்கள்ட்ட சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு கோந்து வருது. ஏ டில்லி, இன்னும் அதை நம்பிட்டு இருக்க? சரி, நம்மளை வெட்டு கட்டலாம். இந்த தானி கடங்கு இருக்குல்ல, இதுக்குள்ளே குதிச்சு சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் குதிச்சு காட்டி உருட வெளியே வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன். கேட்குறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நான் குதிச்சு காட்டுறேன்னு அவன் உள்ளே குதிச்சிடுவான். ஆனால் உள்ளே போனதுக்கு சவுண்டே வராது. இவ்வளோ வெளியே இருந்து, ஹே டெடி என்ன பயமுறுத்தியா? சரி நான் ஒத்துக்கிறேன், நான் சாபம் இருக்கிற பொண்ணு கிடையாது, வெளியேவான்னு சொல்லுவா. பட் பார்த்து சவுண்டே வராது. அப்போ உள்ளே பார்த்தா டெடி ஆளே காணும். அந்த தானிய கடை கிட்டத்தட்ட 20-30 அடி இருக்கும். ஸ்டார்டிங்கில் குதிச்சப்ப இது ஃப்ளூக்கில் வச்சுட்டான். பட் இந்த வாட்டி குதிச்சதில் ஆள் உள்ள மாட்டிக்கிட்டான். அவளை தானியங்கள் மேலே மூடி ஆள் மூச்சு முடியாது இறந்து போயிட்டான். இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். இவ்வளோ நாள் ஊருக்காரங்க தான் சாபம் பிடிச்சவ ராசி இல்லாத பொண்ணுலாம் சொன்னாங்க. இப்போ உண்மையாக மாதிரி நடந்ததை பார்த்தோன்னே இவளுக்கு மனசோட வச்சு போயிடும். வெளியே எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளே படுத்து கிடப்பா. ஒரு நாள் நம்ம ஹீனோட அம்மா பொருளாலாம் கடைக்கு போவாங்க. பார்த்தா ஊருக்கு எல்லாருமே நம்ம மீனை பற்றி வச்சுட்டு இருப்பாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அது டெடிங்கிற பையன் அந்த பொண்ணு லவ் பண்ணா பாரு, ராசி இல்லாத பொண்ணு. அந்த பையன் யார்ட்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கோந்த வரும். ஏண்டி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லப்போனால் அந்த பையனுக்கு இருக்க தைரியம் உங்களுக்கு யாராவது இருந்துச்சா? நீங்கள் சொல்கிற
சொல்கிற இந்த வார்த்தையெல்லாம் ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் பண்ண போய் அந்த பையன் இறந்து போயிட்டான், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் திட்டுறப்ப இதை பார்த்து ஊருக்காரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த அம்மா ரொம்ப ஊக்கம் வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோனை பார்த்து டில்லி உனக்கு என்ன ஆச்சு, அந்த பையன் இறந்து போனதான் அதுக்கு நீ பெட்லேயே படுத்து எடுப்பியா, நீ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிற கட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும், எழுந்துன்னு சொல்கிறப்ப அவள் எழுந்திரிப்பா. அப்புறம் தான் உங்கள் அம்மா பார்த்து ஒரு கேள்வி கேட்பா, ஆமாம் அந்த கவுன்சிலர் ஹஸ்பண்டா அவரே அப்பாவான்னு கேட்குறப்ப அதை கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் அவர் தான் உங்கள் அப்பா. அப்போ எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும், நானும் ஜீவன் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த லவ் மூலிமா நான் புரண்டாவானேன். அடுத்த அவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டேன். ஆனால் அவரால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா அப்போ தான் அவருக்கு மேரிகோல்டு கல்யாணம் மாதிரி தான் இருந்துச்சு. மேரிகோல்டு ஒரு பணக்கார விட்டு பொண்ணு, அந்த பணத்துக்காகவே அவர் என்ன கழட்டி விட்டார். மேரிகோல்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. இதை பார்த்துன்னு கோவம் ஆயிடுச்சு. அவருக்கு எதிர்த்து ஏதாவது பண்ணுமே சொல்லிட்டு தான் இந்த ஊரில் நான் தங்க ஆரம்பித்தேன். ஊருக்கு ஒதுக்குப்புறம் வீட்டை கட்டி ஒன்னே வளர்த்தேன். அவருக்கு ஒன்று பார்க்குறப்பல ஒரு கோவம் வந்துட்டு இருந்துச்சு. எங்கே நாளைக்கு ஒரு பெரிய பொண்ணை வளர்ந்து அவருக்கு தான் பிரச்சனை பயந்து போயிட்டாரு. உன்னை அப்படியே வந்து ஊரோட திறந்து பார்த்துருந்தாரு. அப்போ தான் கரெக்டாக அவர் பையனுக்கு ஒன்று பிரச்சனை வந்துச்சு. அதில் தெரியாதனமாக ஒரு பையன் ஸ்டீவோட்டு இறந்து போயிட்டான். இதை சான்ஸாக வச்சு உன்னை ஊரோட திறந்து பார்த்தாரு. அதனால தான் போலீஸ்காரு டீச்சர் எல்லாத்தையும் வச்சு உன்னை ஊரோடு நிறுத்திட்டாரு. நீ அதை நம்பி ஊருட்டு போயிட்டு திருசங்கள் வந்திருக்க. இதுதான் உண்மையை நினச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம இல்லை அப்போ தான் புரியுது. அப்படின்னா இவன் தான் நம்ம அப்பா, நம்ம அம்மாவை ஏமாற்றி நம்ம ஆள் கழிச்சிருக்கான், இவனை தான் பண்ணணுன்னு அவளுக்கு ஒரு கோவந்துட்டே இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஊருக்கு நிறைய பேர் மீன் பக்கம் இருப்பாங்க. பார்த்தா அந்த ஊர் ஒரு அழைப்பு நடக்கிறதா இருக்குது. இவங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வந்து போட்டி இருக்க போகுது. அதனால் நிறைய பேர் மீனை பக்கம் வந்து டில்லி நீ தான் நம்ம ஊரே ஒரு செம்ம ட்ரெஸ் மேக்கரு, எங்களுக்காக அழகாக ட்ரெஸ் பண்ணி தரணும், நம்ம ஊரோட மனமும் உங்கள் தான் இருக்குது. துணி தச்சுறேன் கேட்குறப்ப இதை பார்த்தால் கோந்த வரும். ஏண்டி ஏதாவது காரியம் மட்டும் நான் பார்க்க வரீங்க, மற்ற நேரம் நம்ம பற்றி படம் பேசிக்கிட்டு என்ன ராசிலாம் சொல்லுவீங்க, மரியாதை இங்கேருந்து போடின்னு சொல்கிறப்ப அவங்களும் பயந்து ஓடி போயிடுவாங்க. கட் பண்ண இதே நேரத்தில் நம்ம ஹீரோட அம்மா காமிப்பாங்க. அவங்க பார்த்தா ஃப்ரெண்டை பார்க்க போவாங்க. ஒரு லெட்டர் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து இந்த லெட்டரை வச்சுக்கோ, என்னன்னு தெரில என் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, இந்த லெட்டரை மறக்காமல் நீ போய் போஸ்ட் பண்ணிடு, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவங்க முதல் வந்து நடந்து போவாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் வந்து அவங்க அம்மா அங்கேயே இருந்து போயிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். சொல்லப்போனால் அவங்க ஃப்ரெண்டில் ரொம்ப அர்த்தப்பட்டிருப்பாங்க. கடைசியாக அவங்க லெட்டர் போஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்களே, சரி இவங்களும் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா அடுத்த நாள் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு கேங்க வந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொண்ணு இந்த ஊருக்கான ஜெயிக்க ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் பக்கத்து ஊருக்கு ஒரு லெட்டரில் இருப்பாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு ட்ரெஸ் மேக்கரு, அவள் செம்ம ட்ரெஸ்ஸை தச்சு தருவா, எங்கள் ஊருக்கு உங்கள் ஊருக்கு போட்டு நடக்குதுல்ல, என் பொண்ணுகிட்ட வந்து ட்ரெஸ்ஸை தச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த காம்படிஷனில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி பக்கத்து ஊரும் நம்ம மீன பக்கம் வந்திருக்கோம். இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம அம்மாவோட கடைசி ஆசை. அம்மா சொன்ன மாதிரியே நம்மளை பழி வாங்கணும், இந்த ஊரை பழி வாங்கணும், அதுக்காகவே உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு பக்கத்து ஊருக்கு ட்ரெஸ் பண்ணி முடித்தாரா. கட் பண்ண அடுத்த நாள் மேரிகோல்டை பார்க்க போவா. அதாவது ஸ்டீவோட அம்மா. அவங்களுக்கு நம்ம மீனை பார்த்து கோமா தான் இருக்கும். ஆமாம் நீங்கள் என்னை பார்த்து ஒரு கோவத்தில் இருப்பீங்க, பட் நான் உங்கள்ட்ட ஒரு கதை சொல்லணும், உள்ளாலாமல் சொல்லி எல்லாமே சொல்லிடுவேன். இந்த மாதிரி இவன் தான் எங்கள் அப்பா, அவர் எங்கள் அம்மா கழட்டி விட்டாரு, பணத்துக்காக தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணார், ஸ்டீவர்ட் எதாச்சும் இறந்து போனால் அதையே எனக்கு எதாவது மாற்றி விட்டாரு. ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் அவன் மரத்துலேருந்து கீழே இறந்து போன சொன்னார். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ஸ்டீவர்ட் பற்றி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பற்றி தெரிய வரும், அப்போ நான் ஒரு பொண்ணு தெரிய வந்துடும். இதனால தான் உங்கள்கிட்ட மட்டும் வேற ஏதாவது சொல்லியிருந்திருக்காரு. இதுக்கிட்ட நீங்கள் தான் முன்னுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மீன் மட்டும் கிளப்பிடுவாய். இதை கேட்டு அந்த மேரிகோல்டு செம்ம கடுப்பாயிரும். பார்த்தா நைட் இந்த இவான் வீட்டுக்கு வருவார். அவர் ஒய்ஃப் கோமாக்கிறத பார்த்து மேரிகோல்டு என்ன ஆச்சு ஏதோ சோமான்னு கேட்டால், ஆமாம் இப்போ தான் உங்கள் பொண்ணு வந்துட்டு போனா, எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொல்கிறப்ப என்னது ஏன் பொண்ணா, யார் ஏன் பொண்ணு கேட்டால் அதுவா அதான் டில்லி தான், உங்களுக்கு என்ன தவிர நிறைய பொருள் ஆஃபர் இருந்திருக்கு, ஸ்டார்டிங் கூட நீங்கள் ஒரு பொண்ணோட ஒன்றா இருந்தீங்க, அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு, சொல்ல போனால் ஏன் மேலே தப்புன்னு நினச்சி அது திருத்திக்கு ட்ரை பண்ணேன், பட் இப்போ தான் தெரியுது நீ இவ்வளோ பிள்ளாளுன்னு சொல்லி பணத்துக்காக எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கால் கடிப்பா, அவங்க ஹஸ்பண்டை அவளே குடும்பம் சாவடிப்பா. அவ்வளோதான், அது இவனோட சாப்பிட்டு முடிஞ்சு போயிடும். கட் பண்ணது நடந்து ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோனோட ஊருக்கு அந்த பக்கத்து ஊருக்கு காம்படிஷன் ஆரம்பிக்கும். இவங்க ஊருக்காரங்க பஸ் பிடிச்சி அந்த காம்படிஷன் போவாங்க. பார்த்தா அந்த காம்படிஷனில் இவங்க ஊருக்கு கேவலம் தோற்று போயிடும். ஏன்னா ஆப்போசிட் டீமுக்கு தச்சு தெரியாரு நம்ம ஹீரோனாச்சு. ஸோ பக்கத்து ஊர் தான் அந்த போட்டி ஜெயிச்சிருக்குமா. இதை பார்த்து இவங்க ஊர் சமக்கவும் ஆயிரும். சே நம்ம போயுமே டில்லியை பகைச்சிட்டோமே, அவளால் தான் நம்ம தோற்று போயிட்டோன்னு சொல்லி மொத்த ஊருமே சோம திரும்ப ஊருக்கு வந்துட்டுருக்கோம். இதே இடத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ஊருக்கு கால் பண்ணி போகிறதா இருக்கா. பட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஒரு பெரிய ஆப்பாய்க்கணும் இருக்கா. ஏன்னா வாழ்க்கைக்கு எடுத்து இந்த ஊர் தான், இந்த ஊர் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டையே பெட்ரோல் வச்சு கொளுத்திடுறா. தென் அவகிட்ட இருக்கிற துணியில் விரிச்சு அதுலேயுமே பெட்ரோல் ஊற்றி விட்டுறா. இப்போ மொத்த ஊருமே தீப்பிடிச்சதே ஆரம்பிக்குது. ஆனால் அவளை கண்டுக்குமா தெரில. அவள் போட்டு பொட்டு பொடிகளை காலி பண்ணி ட்ரெயின் ஸ்டேஷன் போயிடுறா. ட்ரெயின் ஏரியா அவங்க வந்து பேரிஸ் போகிறதா இருக்கா. அப்போ டிக்கெட் செக் நம்ம மீனை பார்த்து, மேடம் தூரத்துலேருந்து புகை வந்துட்டுருக்கே, ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் தெரியல சார்,
மேபி அது ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மீன்படி கேஷ்ல போயிட்டு இருக்கா. ஊருக்காரங்க திரும்பி வந்து பார்த்தா அந்த ஊரே இருக்காது, எல்லாம் கறி எரிஞ்சு போய் ஒரு வீடு இருக்காது. இதை பார்த்ததுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கடைசியில் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வச்சு செஞ்சுட்டா, இந்த ஊர் வச்சு செஞ்சுட்டா. அவள் பாட்டு அங்கேருந்து பாரிஸ் போகிறத விட ட்ரெஸ் மேக்கருங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.